ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி என்டிபிசியோட எக்ஸாம் டேட் பத்தின ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 1 எக்ஸாம் வந்து 16 மார்ச்ல இருந்து 27 மார்ச் வரைக்கும் நடக்க போகுது. இந்த 16 மார்ச்ல இருந்து 27 மார்ச் வரைக்கும் எந்தெந்த தேதிகள்லாம் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அப்டேட் தான் ரயில்வேல இருந்து வந்திருக்கு. எஸ்டர்டேவே பாத்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டோம். நீங்க ஆர்ஆர்பி சண்டிகர் வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா அதுல தெளிவா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், ஓகேவா, சிபிடி 1. ஸோ அதுல டேட் பாருங்க, மார்ச் 16ல இருந்து 27 வரைக்கும் எந்தெந்த தேதிகள்ல எக்ஸாம் இருக்கு அப்படிங்கறத தெளிவா கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம டெலிகிராம் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாவே எந்த தேதியிலலாம் எக்ஸாம் இருக்கும், எதுல எக்ஸாம் இருக்காது அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருப்போம். ஸோ மார்ச் 16, 17, 18, 19, 22, 23, 24, 25, 27 இந்த தேதிகள்லாம் ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 1 எக்ஸாம் இருக்கும். மார்ச் 20, 21, 26 இந்த 3 தேதிகள்ல வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்காது. 16ல இருந்து 27 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த தேதிகள்ல உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ 20, 21, 26 ஸோ இந்த தேதிகள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 நாட்கள் வந்து எக்ஸாம் வந்து இருக்காது. ஸோ சிட்டி இன்டிமேஷன் வந்து 10 நாளைக்கு முன்னாடி செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 16ஆம் தேதி யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கோ அவங்க நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு, ஓகேவா. ஸோ 13/3/2026 உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து அதாவது இ கால் லெட்டரை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைம்ல கரண்ட் அஃபேர் வந்து ரிவிஷன் பண்ணுங்க. லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. எனக்கு இன்னும் 4 நாள் தான் டைம் இருக்கு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் இல்லைன்னா ஒரு 4 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 8 மாசத்தோட டாப் கரண்ட் அஃபேர் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப் ஓட ஃபீஸ் வந்து 199. இந்த 8 மந்த்ஸோட பிடிஎஃப் கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்றதுக்கு இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசிசிஎன் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 199 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 8 மாசத்துக்கான கரண்ட் அஃபேரை நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுல இருக்கிறத மட்டும் நீங்க படிச்சாலே கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஜெனரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின் அப்படின்னா 20 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ல இருந்து கேட்பாங்க. இந்த கரண்ட் அஃபேர்ல 20க்கு 20 வாங்குறதுக்கு இந்த பிடிஎஃப்ல கொடுத்திருக்கத மட்டும் நல்லா படிச்சுட்டு போங்க. அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் இல்லைன்னா செகண்ட் வீக்ல நாம வந்து எதிர்பார்க்கலாம். மார்ச் 27ஆம் தேதியோட கிராஜுவேட் எக்ஸாம் முடியுது, சிபிடி 1 முடியுது அப்படின்னா சிபிடி 1 முடிஞ்ச கையோட பாத்தீங்கன்னா ஒரு வாரம் இல்லைன்னா 2 வாரத்துல அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அண்டர் கிராஜுவேட்டுக்கும் சேர்த்து ரெடியா இருங்க. அண்டர் கிராஜுவேட்டுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப என்ன படிக்கிறீங்களோ அதே சிலபஸ் தான், அதே கரண்ட் அஃபேர் தான், அதே 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்டுக்கு இன்னும் 1 மந்த் டைம் இருக்கு மேம், இந்த டைம்ல நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. இப்போ நான் குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும், குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். செலக்ஷன் பேட்சோட ஃபீஸ் வந்து 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி, ஓகேவா. சோ இந்த எக்ஸாம் டேட் பத்தின இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கரெக்டா உங்களோட சிட்டி இன்டிமேஷன் செக் பண்ணுங்க. எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் உங்களுக்கான டிராவல் பாஸையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஹால் டிக்கெட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எத்தனை டைம் சொன்னாலும் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாங்கன்னா டிராவல் பாஸை வந்து ஹால் டிக்கெட்னு நினைச்சு எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துட்டு போயிட்டீங்க. ஸோ டிராவல் பாஸும் ஹால் டிக்கெட்டும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லா படிச்சு பாருங்க, அதுலயே தெளிவா ஒரு வாட்டர் மார்க் வச்சிருப்பாங்க டிராவல் பாஸ்ல, திஸ் இஸ் நாட் ஏ இ கால் லெட்டர்னு. ஸோ அந்த டிராவல் பாஸ் எதுக்காக அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் உங்களோட எக்ஸாம் சென்டருக்கு ட்ரெயின்ல ஃப்ரீயா டிராவல் பண்ணி போறதுக்காக எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கறது தான் டிராவல் பாஸ். ஸோ இப்போ எல்லாருக்குமே சிட்டி இன்டிமேஷன் வந்திருக்கும். ஓபிசி ஸ்டூடெண்ட் ஜென்ரல் எல்லாருக்கும் சிட்டி இன்டிமேஷன் வந்திருக்கும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் உங்களோட டிராவல் பாஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரெயின்ல ஃப்ரீயா டிராவல் பண்ணிக்கலாம் எக்ஸாம் எழுதுறதுக்கு. அதே மாதிரி எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி மறக்காம ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இ கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஆதார் கார்டோட ஒரிஜினல் எடுத்து வச்சுக்கோங்க. பிளஸ் அது போக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் வச்சுக்கோங்க, ஓகேவா. வேற எதுவும் உங்களுக்கு எக்ஸாம் போறதுல எதுவும் டவுட் இருக்கு, எக்ஸாமுக்கு படிக்கிறதுல எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். சோ கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் வாங்குறதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசிசிஎன் மெசேஜ் பண்ணுங்க.
திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டா எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஸோ லேட் நைட்டு கூட பாத்தீங்கன்னா ரயில்வேல இருந்து சில அப்டேட் வரும். ஸோ அது எல்லாமே இமீடியட்டா ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா சிஏ கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.